முதல்ல இந்த பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தோம்னா பல்லவர் காலத்தில் தான் பார்க்கப்படுது. இப்போ குமரன் வேலன்னு பேர் இருக்கு, பின்னாடி நாயர் நம்பூதிரி இந்த மாதிரி பேர்கள்லாம் எதுவும் இல்லை, வெறும் குமரன் வேலன்னு மட்டும்தான் இருக்குது. அவங்க அப்பா பேர் தான் சொல்லியிருக்கு. அப்போது ராஜாதித்தன் காலத்தில் சாதி இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சோழர் காலகட்டத்தில் அதிகப்படியான வைதிக பார்ப்பனர்கள் வடமாநிலங்களும் தமிழ்நாடு கொண்டு வரப்பட்டு சொல்லிக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்ததாக எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த கல்வெட்டும் கிடையாது, எந்த செப்பேடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கோயில்களில் பூஜை செஞ்சவங்க பார்ப்பனர்களும் கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு உட்காந்துருந்தவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ராஜா ஆகிட்டார் அப்படின்னா சொந்தக்காரர் எல்லாரும் அவர் எங்கே போகிறாரோ அங்கே வந்திருப்பாங்க. அப்படி எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தெலுங்குக்காரங்க நிறைய பேர் இந்த பகுதியில் செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செட்டில் ஆகும்போது ராஜாவுக்கும் மக்களுக்கும் இருந்த அந்த நெருங்கிய நேரடி தொடர்புன்றது குறைய ஆரம்பிக்குது. அதாவது பெரிய புராணத்தின் மூலமாக அவங்க சொன்ன மக்கள் மத்தியில் பரப்பி விட்ட விஷயம் என்னன்னா, சிவபெருமான் ஒரு வேதியர் வடிவில் வருவார். வேதியர்னா பார்ப்பனர். நீங்கள் இந்த சோழர்கள் வச்சிருந்த பல பதவிகளோட பேரில் ஒரு பேர் தான் பண்டாரம் அப்படின்ற பேர். சமஸ்கிருதமயமாக்கப்பட்டது விஜயநகர பேரரசு காலகட்டத்தில். அப்போதான் முழுமையாக சமஸ்கிருதமயமாக்கப்படுகிறது. பார்ப்பனர்கள் முழுமையாக எல்லா இடத்துலையும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் ஒரு டாபிக் பற்றியான டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. தமிழ் சமூகத்தில் எப்போ இந்த ஜாதிய வர்ணாசிரம கோட்பாடு உள்ளே புகுத்தப்பட்டது, அது தோன்றி வருவதற்கான காரணம் என்ன, பின்னணி என்ன சார்? தமிழ்நாட்டில் ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் சிலர் சொல்லும்போது 2000 வருஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதில் அவ்வளோ தூரம் ஏற்பு கிடையாது. ஜாதின்றது கொஞ்சம் பின்னாடி வந்த ஒரு விஷயந்தான். ஆனால் தமிழ்நாட்டில் எப்போதுமே ஒரு விஷயம் இருந்திருக்கு, அதாவது பார்ப்பனர்கள் மற்றவர்கள் அப்படின்ற ஒரு பிரிவினை அப்படிங்கிறது தனியாகவே இருந்திருக்கு. பார்ப்பனர்கள் தங்களுக்குள்ளேயே தங்களை ரொம்ப உயர்ந்தவர்களாக சொல்லிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். முதல்ல இந்த பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தோம்னா பல்லவர் காலத்தில் தான் பார்க்கப்படுது. பல்லவர்கள் காலத்தில் தான் நிறைய நிலங்கள் சதுர்வேதி மங்கலம் அப்புறம் பிரம்மதேயம் அப்படின்ற பேரில் பார்ப்பனர்களுக்கு செழிப்பான நிலங்களெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வேள்விக்குடி செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குது. அது ஜடில பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிய மன்னன், 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பாண்டிய மன்னனோட ஒரு செப்பேடு. அந்த செப்பேட்டில் என்ன சொல்லுதுன்னா, நாராயணன் ஒருத்தர் இந்த ஜடில பாண்டியனை பார்த்துட்டு ஒரு 70 தலைமுறைக்கு முன்னாடி, 1-2 இல்லை, ஒரு 70 தலைமுறைக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் ஒருத்தர் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவளதின்னு ஒரு மன்னர் எங்கள் முன்னோருக்கு வேள்விக்குடின்னு ஒரு கிராமத்தை எழுதி கொடுத்தாங்க, அதை களப்பிரர்கள் பிடுங்கிக்கிட்டாங்க, அதை நீ எனக்கு மீட்டு கொடு அப்படின்னு கேட்டதற்காக அவனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட செப்பேடு அப்படின்னு வேள்விக்குடி செப்பேடுன்னு ஒன்று இருக்குது. 70 தலைமுறைக்கு முன்னாடி எழுதி கொடுத்ததுக்கு எங்கடா ஆதாரம் அப்படின்லாம் அந்த ராஜா கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அது கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. பிற்காலத்தில் சோழர்கள் காலத்துலேயும் பார்த்தோம்னா பெருசாக அவங்க பிரம்மதேயம்லாம் கொடுத்த மாதிரி அதுக்குண்டான சான்றுகள்லாம் கிடையாது. கரந்தை செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குது, அதில் மட்டும் கொடுத்தாருன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த ஒரு செப்பேடில் மட்டும்தான் அப்படி இருக்குது. மற்ற செப்பேடுகள்லாம் அப்படி எதுவுமே பெருசாக செய்திகள் எதுவும் கிடையாது. முக்கியமான செப்பேடுகளாக ஆனைமங்கல செப்பேடு, அப்புறம் ஆனைமங்கல செப்பேடில் குலோத்துங்கன் காலத்து ஆனைமங்கல செப்பேடு, அப்புறம் ராஜேந்திரனோட திருவாலங்காடு செப்பேடு, இதிலெல்லாம் எந்த குறிப்பும் கிடையாது. சரி, அப்போது ஜாதிகள் அப்போ இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் ஜாதிகள் இருந்த மாதிரி தெரியலை. ஏன்னா பார்த்தோம்னா சோழர்கள் காலத்தில் தான் நிறைய கல்வெட்டுகள் செப்பேடுகள் எல்லாமே நம்ம பார்வைக்கு வருது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் செப்பேடுகள்னு மொத்தமாக கணக்கெடுத்தோம்னா அதில் சுமார் 60% மேற்பட்ட செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த 60% செப்பேடுகள்லையும் பார்த்தோம்னா அதில் ஒரு 80% கல்வெட்டு செப்பேடு பூரா சோழர்கள் காலத்துக்கு உள்ளது தான் இருக்குது. மற்ற எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த செப்பேடுகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கல்வெட்டு கூட பார்க்கலாம். நம்ம
நம்ம சென்னையிலே திருவொற்றியூர்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதின ஒரு பேர் வந்து குமரன் வேலன்னு பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பேர் குமரன் வேலன், நான் சேர நாட்டிலேருந்து சோழ படைகளில் வேலைக்கு சேர்றதுக்காக வந்து வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட மன்னரோட அன்பை பெற்று தளபதியாகவே நான் ப்ரொமோட் ஆகி வந்துட்டேன். ராஜாதித்தனுக்கும் 3ஆம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஷ்டிரகூட மன்னனுக்கும் நடுவில் நடந்த சண்டையில் எங்கள் மன்னர் கொல்லப்பட்டு விட்டார். ஆனால் நான் சாகாமல் இன்னும் பூமிக்கு பாரமாக இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அவரோட சோகத்தை சொல்லி அவர் அந்த கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கிறார். இந்த கல்வெட்டுலேயும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் கவனத்துக்கு வருது. என்னென்னா, அவர் பேர் வந்து குமரன் வேலன்னு இருக்குது. ஆனால் அவருக்கு பின்னாடி எந்த சாதி பேரும் இல்லை. சரி, சேர நாடு தான் இப்போ இருக்க கேரளா. இப்போ அவர் சேர நாடுன்னு சொன்னோம்னா கேரளாவை சேர்ந்தவர்னு எடுத்துக்கலாம். அப்போ குமரன் வேலன்னு பேர் இருக்குது, பின்னாடி வந்து நாயர், நம்பூதிரி இந்த மாதிரி பேர்கள்லாம் எதுவும் இல்லை. வெறும் குமரன் வேலன்னு மட்டும்தான் இருக்குது. அவங்க அப்பா பேர் தான் சொல்லியிருக்கு. அப்போது ராஜாதித்தன் காலத்தில் சாதி இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவர் சாதியை போட விரும்பலை அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். 2 விதமாகவும் இருக்கலாம். ஒருவேளை அந்த ஒரு தனிப்பட்ட மனிதர்ன்றதுனால அவர் சாதி பேர் போடாமல் விட்டுருக்கலாம். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ராஜராஜன் காலத்து செப்பேடாக சொல்லக்கூடிய ஆனைமங்கல செப்பேடு, அந்த ஆனைமங்கல செப்பேடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. கையெழுத்து போட்டதாக குறிக்கப்பட்டிருக்கு. இவர்கள் கையொப்பம் விட்டு இந்த தானத்தை நிறைவேற்றினார்கள்னு. அதாவது ஆனைமங்கலம்ன்ற ஒரு ஊரை அப்படியே ஒரு புத்த விகாரத்துக்கு எழுதி கொடுத்துட்டார் ராஜராஜன். எதுக்குன்னா, அந்த புத்த விகாரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான செலவு பூரா அந்த ஊர்லேருந்து வர்ற வரியை அந்த புத்த விகாரம் வசூல் பண்ணிக்கலாம். வசூல் பண்ணி அவங்களோட செலவுகளுக்கு அதை வச்சிங்கன்னா அந்த கிராமத்தை மொத்தமாக எழுதி கொடுத்துருக்கு. இதை கொடுத்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 பேரோட பெயர்கள் குறிப்பிடப்படுது. சரியா? அதில் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியலாக ஒரு 12 பேர் வராங்க, அந்த ஊர் மக்களாக மிச்சம் இருக்கிறவங்க வராங்க. இந்த 27 பேரோட பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் மட்டும்தான் இருக்குது. அவங்க பேருக்கு பின்னாடி நாடார், செட்டியார், கோனார், தேவர் அந்த மாதிரிலாம் எந்த சாதி பேரும் வரல. அவங்க அப்பா பேர், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அவர் அரசாங்கத்தில் எந்த பதவியில் இருக்கிறவர், அவரோட ஊர் பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, அவர் பேர் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அதில் இருக்குது. அப்போ சாதின்ற பெயர் வந்து ஆனைமங்கல செப்பேடு, அதாவது ராஜராஜன் காலமாகிய 980 வரை வச்சிங்களேன், அது வரை கூட சாதி பெயர்கள் உள்ளே வரல. அதன் பின்னரும் பார்த்தோம்னா சின்ன ஆனைமங்கல செப்பேடு, அதே போலவே திருவாலங்காடு செப்பேட்லேயும் ஆட்கள் பேர்லாம் வருது. ஒரு 7-8 பேர் வருது, சாட்சி கையெழுத்து போட்டாங்கன்னு. அவங்க பேர்லேயும் யார் பேர்லேயும் சாதி பேர்லாம் இல்லை. பின்னாடி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த செப்பேடு வந்து சின்ன ஆனைமங்கல செப்பேடும்பாங்க. 1ஆம் குலோத்துங்கன் காலத்தில் எழுதி கொடுக்கப்பட்டது. என்னென்னா, அதன் பிறகு வேறு சில புது வரியெலாம் போட்டிருக்காங்க. அப்போ வரி போடும்போது அந்த வரியை அந்த ஊர் மக்கள் கட்ட வேண்டியிருக்கு. ஏற்கனவே பழைய வரியெலாம் வந்து அந்த புத்த மடாலயத்துக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ புதுசாக போட்ட வரிகள் இருக்கும்ல, அந்த வரிகளை வந்து இது அரசாங்கத்துக்கு கட்டிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப குழப்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டதுனால அந்த வரிகளும் இனிமேல் கட்ட வேண்டாம் அப்படின்னா அந்த ஊருக்கு மட்டும் விலக்கு கொடுத்துட்றாரு. அதுதான் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்கிறது. அந்த சுங்க வரியெலாம் வருதுன்னொடனே அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு புது ஆணை போட்டு கொடுக்குறாரு. அந்த சின்ன ஆனைமங்கல செப்பேட்லேயும் கூட பார்த்திங்கன்னா சாட்சி கையெழுத்து போட்டதுக்கு நிறைய ஆளுங்க பேர் வருது. அவங்க பேர்லேயும் சாதி பெயர்கள் இல்லை. அப்போ இந்த சாதி பெயர்களே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் இந்த சாதிகள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சோழர்கள் படையில் இருந்தவங்க 2 வகையான பிரிவாக இருக்காங்க. ஒருத்தர் வந்து வலங்கை பிரிவினர், இன்னொருத்தர் இடங்கை பிரிவினர்னு இருக்காங்க. இந்த வலங்கை பிரிவினர்ன்றவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிலம் வச்சு விவசாயம் பண்ணுறவங்க. சரியா? இடங்கை பிரிவுன்னு சொல்லவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலம் வச்சு விவசாயம் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லாதவங்க. ஓகே, இப்போ அவர் வந்து கொல்லர் வேலை பார்த்துட்டு இருப்பார். இரும்பு கத்தி செய்கிறது, ஈட்டி செய்கிறது, வில்லு செய்கிறதுன்னு லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கும்போது லட்சக்கணக்கான அம்புகள் அதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வேலை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க அதை விட்டுட்டு பாதியில் போய் விவசாயம் பார்த்துட்டு திரும்ப வந்து இதெல்லாம் உட்காந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது.
ஸோ அவர்கள் நேரடியாக விவசாயத்தில் ஈடுபடாதவர்கள் அப்படின்னு ஒரு பிரிவும், விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டே சோழ அரசாங்கத்தில் வேலை பார்த்தவங்க. ஏன்னா சோழர்களை முக்கியமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து சுமார் 430 வருஷம் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்ச ஒரு வம்சம் வந்து சோழ வம்சம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மொத்தம் இந்தியாவிலே அவங்க தான் லாங்கஸ்ட் பீரியட். அப்போ அந்த ஆட்சி செய்யும்போது அவர்கள் எந்த விதமான சாதி பெயர்களும் இந்த செப்பேடுகள் எதுலேயுமே இல்லை. அப்போ முதலாம் குலோத்துங்கன் காலம் வர சாதின்ற பெயரே இல்லை. மக்கள் மத்தியில் மதங்கள் குறித்த பெரிய ஆச்சரியமோ அந்த மாதிரி விஷயங்களும் இல்லை. சார் பெரிய கோயிலே கட்டியிருக்காரு, அப்புறம் என்ன சார் மதம் இல்லை அப்படின்னு நம்ம சில பேர் சோழர் காலகட்டத்தில் அதிகப்படியான வைதிக பார்ப்பனங்கள் வந்து வடமாநிலங்களும் தமிழ்நாடு கொண்டு வரப்பட்டு சொல்லிக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்ததாக எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த கல்வெட்டும் கிடையாது, எந்த செப்பேடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கோயில்களில் பூஜை செஞ்சவங்க பார்ப்பனர்களும் கிடையாது. அந்த கோயில் பூசாரி பூரா என்ன சொல்லி பேர் சொல்கிறாங்கன்னா மகாதேவ பிடாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம சங்க இலக்கியங்கள் குறிப்பிட்டிருக்கா சார் இந்த பேர்? இல்லை சங்க இலக்கியத்தில் இல்லை, இந்த கல்வெட்டுகளில் இருக்குது. ஓகே ஓகே. இந்த திருவாலங்காடு செப்பேடுன்னு சொல்கிறோம்ல, அந்த திருவாலங்காடு செப்பேடில் இதுதான் வருது. அந்த கோயிலின் மகாதேவ பிடாரன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த அம்மைக்கு பூஜை செய்வதற்காக இந்த 25 வேலி நிலம் எழுதி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு தான் திருவாலங்காடு செப்பேடு சொல்லுது. அப்போ அந்த செப்பேடு படி பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கக்கூடிய பூஜை செய்பவர்கள் மகாதேவ பிடாரன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஐயர் எல்லாம் பூஜை பண்ணலை. சார் ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன். இந்த வேள்வின்னு சொல்லும்போது இது பார்ப்பனர்கள் பண்ணக்கூடிய யாகத்துக்கும் வேள்வின்னு சொல்கிறாங்க, தமிழ்லேயும் வருது. இந்த வேள்விக்கு தமிழ் என்ன அர்த்தம் சார்? தமிழில் அர்த்தம் இல்லை, தமிழில் அந்த வார்த்தையே கிடையாது. யாகம்ன்ற வார்த்தைக்கு தமிழில் புதுசாக வேள்வின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. ஓகே சரியா? வேள்வினாலும் சரி யாகம்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஸோ இது மாதிரி இப்போ முதலாம் குலோத்துங்கன் காலம் வரை பார்த்திங்கன்னா பார்ப்பனர்களின் ஆதிக்கம்ன்றது பெருசாலாம் எதுவும் இல்லை. அதுக்காக பார்ப்பனர்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல வரல. 1-2 அரசு பதவிகளில் பார்ப்பனர்களும் இருந்திருக்காங்க. அதை வந்து அவங்க எழுதும்போது சமஸ்கிருதத்தில் எழுதும்போது மட்டும் அவங்கள வந்து பிரம்மாதிராயன் பிரம்மராயன் எழுதிக்கிட்டாங்க. தமிழில் வந்து அப்படி அந்த மாதிரி பட்டம்லாம் எதுவும் கிடையாது. அன்பில் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்குது, அதில் அனிருத்தன் அப்படின்னு தான் வருது. அந்த அதே செப்பேடை வந்து சமஸ்கிருதத்தில் எழுதும்போது அனிருத்த பிரம்மராயர்னு எழுதிக்கிறாங்க, அவர் ஐயர் அப்படின்றதுக்காக. ஆனால் அதை வந்து சோழர்களோட தமிழ் செப்பேட்டில் எழுதும்போது அவங்க அப்படிலாம் எழுதலை. இந்த அனிருத்தன் அப்படின்னு தான் அதில் குறிப்பிடப்படுற, அந்த ஆள் குறிப்பிடப்படுறார். பார்ப்பனர் உயர்வாகலாம் தனியாக குறிப்பிடலை. இன்னும் சொல்லப்போனால் திருவாலங்காடு செப்பேட்டில் ஒரு 3 கிராமம் வந்து ஏற்கனவே பிரம்மதேய நிலமாக இருக்குது. அந்த நிலத்தை பூரா கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. டேக் ஓவர் பண்ணிட்டு பொதுமக்கள் யார் விவசாயம் பண்ணாங்களோ நீங்களே பண்ணுங்கள், இனிமேல் நீங்கள் அந்த பிரம்மதேயத்துக்கு பணம்லாம் கொடுக்க வேணாம், எல்லா விவசாயிகளும் எப்படி அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்களோ அதுமாதிரி நீங்கள் வரி கட்டினா போதும்னு சொல்லி அதுவும் அந்த திருவாலங்காடு செப்பேட்லேயே குறிப்பிடப்படுது. ஸோ முதலாம் குலோத்துங்கன் வரை இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா கொஞ்சம் குழப்பம் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழனுக்கு வந்து மொத்தம் 4 பசங்க ஒரு பொண்ணு. சரியா? இந்த பசங்க எல்லாருமே வந்து சண்டையில் செத்து போயிட்டாங்க. யாருமே முழு நேர ராஜாவாக ஆகிறதுக்கு முன்னாடி செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் செத்து அவரோட 4வது பையன்தான் ராஜாவாக ஆகிறார். அவரும் சண்டையில் செத்து போகிறார். அதன் பிறகு அவருக்கு பையன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த பையன் தான் கொஞ்ச நாள் ராஜாவாக இருந்தால் அவனுக்கு ஒரு போரில் செத்துறான். ஸோ இப்போ என்ன ஆகிப்போச்சு, ராஜேந்திர சோழனுக்கு நேரடியான ஆண் மகன் வழியில் வாரிசு இல்லை. ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்க, வேங்கி நாடில் அவங்க அக்கா இருக்காங்க, அக்கா இல்லை சகோதரி, தங்கை, ராஜேந்திரனோட தங்கை குந்தவைன்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை வந்து அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. விமலாதித்தன்னு அங்கே வேங்கி நாட்டு மன்னனுக்கு. அந்த மன்னனுக்கு அந்த ராஜ்யத்தை வாங்கி கொடுத்ததும் ராஜராஜ சோழன் தான் வாங்கி கொடுத்தது, சண்டை போட்டு. அப்போ அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு பையன் பிறகுறான். அவன் பேர் ராஜேந்திரன் நரேந்திரன்னு பேர். சரியா? இந்த ராஜேந்திரன் நரேந்திரனுக்கு ஒரு சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருதுன்னா, விமலாதித்தன் செத்து போகிறார். விமலாதித்தன் சாகும்போது குந்தவை வந்து பட்டத்து ராணியாக இருக்காங்க. பட்டத்து ராணியாக இருக்கும்போது அவங்களுக்கு பிறந்த பையன் தான் அடுத்த ராஜாவாகணும். ஆனால் ராணி வந்து தமிழ்நாட்டுக்காரி, அவள் தெலுங்கு கிடையாது. வேங்கி நாடுன்றது தெலுங்கு நாடு.
அவர் தெலுங்கு கிடையாது, தமிழ்நாட்டுக்காரி. அப்போ அங்கே இருக்கிற மற்ற தெலுங்கு மந்திரிங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் சேர்ந்து ஒரு சதி பண்ணி இவரை போட்டு தள்ளிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் ராஜேந்திர சோழன் படையெடுத்து போகிறார். படையெடுத்து போய் மருமகனுக்கு அந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து தான் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த சதி பண்ணவங்களெல்லாம் தேடி கங்கை வர படைகளை அனுப்புகிறார். அனுப்பி எல்லாரையும் அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு படைகள் திரும்பி வந்துடுது. இப்போ இந்த ராஜேந்திர சோழனோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பையனுக்கும் ராஜேந்திர சோழனோட மகளுக்கும் ஒரு பையன் பிறகுறான். அவன் தான் முதலாம் குலோத்துங்கன். அதாவது பையன் வழியில் வாரிசு இல்லைன்றப்போ பொண்ணோட மகள், அதாவது மகள் வயிற்று பேரனை ராஜாவாக்குறாங்க. முதலாம் குலோத்துங்கனுக்கு நல்லாவே தமிழ் தெரியும், அவன் தமிழ்லேயே தான் வளர்ந்தவன். ஆனால் அதன் பிறகு இவங்களுக்கு சொந்தக்காரங்கள்லாம் அங்கே இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் இவர் ராஜாவாயிட்டாருன்னு அந்த தெலுங்குக்காரங்கெல்லாம் இங்கே மைக்ரேட் ஆகிறாங்க. தஞ்சாவூரை நோக்கி மைக்ரேட் ஆகிறதுக்கு அவங்கெல்லாம் பிளான் பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்கும். சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு உட்காந்துருந்தவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ராஜா ஆகிட்டார் அப்படின்னா சொந்தக்காரர் எல்லாரும் அவர் எங்கே போகிறாரோ அங்கே வந்திருப்பாங்க. அப்படி எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தெலுங்குக்காரங்க நிறைய பேர் இந்த பகுதியில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செட்டில் ஆகும்போது ராஜாவுக்கும் மக்களுக்கும் இருந்த அந்த நெருங்கிய நேரடி தொடர்புன்றது குறைய ஆரம்பிக்குது. புரியுதா? ராஜா மட்டும்தான் தமிழ் பேசுவார். அவர் பொண்டாட்டி, அவர் மாமனார், மச்சான் யாருக்கும் தமிழ் பேச மாட்டாங்க, எல்லாம் தெலுங்கு பேசுவாங்க. அப்போ அரசருக்கும் அரச குடும்பத்துக்கும் மக்களுக்குமான கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்படி குறையும் போது தான் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஐடியா பண்ணுறான், மக்களோட நம்ம நெருங்கி கனெக்ட் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் என்ன பண்ணுறான், சேக்கிழாரை கூப்பிட்டு பெரிய புராணம் எழுதுங்க, கம்பரை கூப்பிட்டு நீங்கள் கம்பராமாயணம் எழுதுங்க, இது மூலமாக மதம் மூலமாக நாம் மக்களை நெருங்கி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அந்த பிளான் தான் தப்பாக போய் மக்கள் வந்து மதத்தோடு கனெக்ட் ஆகிட்டாங்க, வைதிக மதத்தோட. ஆமாம். அந்த நீங்கள் இப்போ பெரிய புராணம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னென்னா திரும்ப திரும்ப அதில் மாற்றி மாற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிவபெருமான் நேராக வருவார், அவர் எந்த உருவத்தில் வேணாலும் வருவார், ஆனால் பெரும்பாலும் அவர் வரக்கூடியது ஒரு பார்ப்பனர் உருவத்தில் தான் வருவார். அப்போ ஒரு பார்ப்பனர் வந்து எது கேட்டாலும் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த பெரிய புராணம் எழுதி வச்சது. 63 நாயன்மார் கதையிலையும் அதுதான் திரும்ப திரும்ப வரும். அதில் வந்து ஒரு 16 பேர் மட்டும் அவர்களே பார்ப்பனர்கள். அந்த 16 பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த டெஸ்ட் கிஸ்டெல்லாம் வச்சுருக்க மாட்டார். அவங்க சாமி கும்பிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு முடிச்சுடுவாங்க. மிச்சம் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமாக டெஸ்ட் வச்சார். அதுக்கு அவங்க சிவபெருமான் கேட்டதை கொடுத்தோடனே அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சார் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது பண வசதியில் யார் ஜாஸ்தியாக இருக்கிறானோ அவனுக்கு வந்து டெஸ்ட்டு கம்மியாக இருக்கும், பண வசதி குறைய 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 அவனுக்கு டெஸ்ட்டு ரொம்ப கடுமையாக இருக்குன்ற மாதிரி தான் அந்த பெரிய புராண கதையை கட்டமைச்சிருப்பாங்க. அதாவது பெரிய புராணத்தின் மூலமாக அவங்க சொன்ன மக்கள் மத்தியில் பரப்பி விட்ட விஷயம் என்னென்னா, சிவபெருமான் ஒரு வேதியர் வடிவில் வருவார். வேதியர்னா பார்ப்பனர், அந்த பார்ப்பன வடிவத்தில் வருவார். அவர் எது கேட்டாலும் கொடுத்தாரு. ஏன்னா நீ இப்போ உங்கள் வீட்டு வாசலில் வந்து யாரோ ஒரு பார்ப்பனர் ஏதோ ஒன்று கேட்குறாருன்னா அது யாரோ ஒரு பார்ப்பனர்னு நினைக்காத, ஒருவேளை சிவபெருமானாவே இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் ஏமாற்றி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ரெண்டாம் குலோத்துங்கன் காலத்திலேயே வந்து சோழர்களோட வீழ்ச்சியெல்லாம் தொடங்கிருச்சு. அதுக்கு மேலேயே அவங்களாம் சண்டையெல்லாம் போட முடியல. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் தான் சாதியோட கூறுகளை நம்ம பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஊரில் வேற ஒரு சாதியை சேர்ந்த ஒரு சாதியில் படிநிலையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு இடங்கை பிரிவை சார்ந்த ஒருத்தன் வீடு வந்து மாடி வச்சு கட்டிட்டான் அப்படின்னா அந்த ஊரில் கலவரம் வந்துருச்சு. அவன் எப்படி கட்டலாம்? ஒரு இடங்கை பிரிவை சேர்ந்த ஒருத்தன் எப்படி மாடி வச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு பெரிய பிரச்சனையாகி கலவரமாகி மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் படைகளை அனுப்பி அந்த ஊரில் கலவரத்தை நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய சண்டை ஆகி போச்சு அப்படின்ற குறிப்பு முதல்ல வருது. அதுக்கப்புறம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 1200களில் மொத்தமாக சோழர்களுக்கு 1280 கிட்டேயே சோழர்களோட கணக்கு மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் கொஞ்ச நாள் வந்தாங்க. அதோட அதுக்கு மேலே அதுக்கப்புறம் மாலிகஃபூர் படையெடுப்பெல்லாம் வந்துருச்சு. இப்போது சமுதாயம் வந்து ஒரு செட்டப்பில் மாற்றி வந்து உட்காந்துருச்சு. அந்த செட்டப்பில் இருக்கும்போது அந்த செட்டப்பை பெருசாக மாற்ற முடியாது. நீங்கள் இந்த சோழர்கள் வச்சுருந்த பல பதவிகளோட பேரில் ஒரு பேர் தான் வந்து
பண்டாரம் அப்படின்ற பேர். பண்டாரம்னா கருவூலத்தை பார்த்து கொள்பவர்னு அர்த்தம். பண்டாரம்னா பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய இடம். பண்டகம் அப்படின்னு சொல்கிறது தான் பண்டாரம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. நாயக் அப்படின்ற பேரும் சோழர்களோட படையில் இருந்த ஒரு பதவியோட பேர். நாயகன் அப்படின்னா தளபதி, தண்டநாயகன் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற தளபதி, மாதண்ட நாயகன் அப்படின்னா எல்லாருக்கும் மேலே இருக்க சீஃபான தளபதி, அதுதான் மாதண்ட நாயகன் அப்படின்ற பேர் வரும். அந்த நாயகன்ற பேர் வந்து தென்னிந்தியா முழுக்க பயன்படுத்தப்பட்டுச்சு. ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக இவங்க ஆட்சி பண்ணதுனால படையில் தளபதியாக இருந்தான்னு. அதுதான் பாருங்க, அது வந்து அவர்கள் ஆட்சி செஞ்ச இலங்கை வர கூட அதோட தாக்கம் நீங்கள் பார்க்கலாம். பண்டார நாயக்கே அப்படின்னு வருது. பண்டாரம்னா கருவூலம், பண்டார நாயகன்னா கருவூலத்தோட தலைவர்னு அர்த்தம். முன்னாடி இலங்கையில் ஒரு அதிபர் பேர் தான் சொல்றேன் நான். பண்டார நாயக்கே அப்படின்னு சொன்னா அது ஒரு பதவியோட பேரே வந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஒரு நபரோட பேராகவே மாற்றிக்கிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து கர்நாடகம், தெலுங்கு, ஆந்திரா எல்லா இடத்துலையுமே இந்த நாயக்கர் அப்படின்ற பேரெல்லாம் வந்து ஜாதி பேராகவே பின்னாடி மாறுது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது பார்ப்பனர்கள் மேலே வர ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா விஜயநகர பேரரசு உருவாகுது. அப்போ வந்து மதுரைக்கும் தஞ்சாவூருக்கும் பெரிய சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மதுரை ராஜாவும் போய் மதுரை ராஜா தஞ்சாவூர் ராஜா ரெண்டு பேரும் அங்கே சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணதேவராயர் அங்கேருந்து ஒரு தாபதி அனுப்புகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, இவர் ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டு அவர் ராஜா ஆகிட்டார். நான் மதுரைக்கு ராஜான்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இது தெரிஞ்சவொடனே கிருஷ்ணதேவராயர் வந்து அவனை போய் யாராவது பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மதுரைக்கு போனார்ல அவர் பையன் நானே போகிறேன்னு சொல்லிட்டு போய் அவங்க அப்பாவே அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து கிருஷ்ணதேவராயர்கிட்ட விட்ட உடனே சரி இவ்வளோ நேர்மையாக இருக்குல்ல, பேசாமல் நீ அங்கே ஆட்சி பண்ணுன்னு சொல்லி அவனை ஆட்சிக்கு உட்கார வச்சிடறாரு. அப்படி தான் நாயக்க மன்னர்கள் ஆட்சி இங்கே உள்ளே வருது. நாயக்க மன்னர்கள் ஆட்சி உள்ளே வரும்போது அவங்க தெலுங்கையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. விஜயநகர பேரரசோட அதிகாரப்பூர்வமான மொழியே என்னென்னா சமஸ்கிருதம் தான் அதிகாரப்பூர்வமான மொழியாயிடுச்சு. ஏன்னா விஜயநகர பேரரசு வந்து எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வெறும் தெலுங்கு மன்னர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. தெலுங்கு மட்டும் இல்லை, அதில் ஒரு 3 மன்னர்கள் 3 இனக்குழுவை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. அதில் கிருஷ்ணதேவராயர் வந்து துளு வம்சத்தை சேர்ந்தவர், இந்த கூர்க்குன்னு சொல்கிறாங்களா அந்த பகுதியை சேர்ந்தவர். கர்நாடகா பகுதியை சேர்ந்தவங்க இருந்திருக்கிறாங்க, தெலுங்குக்காரங்க இருந்திருக்கிறாங்க, நிறைய பேர் எல்லாருமே இருந்ததுனால மக்களுக்கு வந்து பொதுவான மொழின்னு சமஸ்கிருதத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சமஸ்கிருதமயமாக்கப்பட்டது விஜயநகர பேரரசு காலகட்டத்தில். அந்த அப்போதான் முழுமையாக சமஸ்கிருதமயமாக்கப்படுகிறது. பார்ப்பனர்கள் முழுமையாக எல்லா இடத்துலையும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. திருமலை நாயக்கரோட மந்திரி ஒருத்தர் ராமப்பையர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பழனியில் போய் சாமி கும்பிட போனார். சாமி கும்பிட போனால் அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பண்டாரம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்ககிட்ட நான் விபூதி வாங்க மாட்டேன்ட்டார். ஓகே, அப்படி வாங்க மாட்டேன்னு சொல்லி தான் திருமலை நாயக்கர்கிட்ட சொல்லி பழனி கோயிலில் இருந்த அந்த பண்டாரங்களெல்லாம் வெளியே போக சொல்லிவிட்டு புதுசாக பார்ப்பனர்களை வேலைக்கு சேர்க்குறாங்க பூஜை பண்ணுறதுக்கு. ஓகே, இதுதான் வரலாற்றில் முதல் முறையாக பார்ப்பனர்கள் பூஜைக்கு உள்ளே நுழைஞ்சது அப்படின்ற இடத்த வந்து திருமலை நாயக்கர் காலத்தில் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த இடங்கை வலங்கை பிரிவு வந்து ரொம்ப நாளாக அப்படியே தான் இருந்தாங்க. 2 பேரும் தனித்தனியாகவே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும், யார் பெரியவன் அப்படின்றதில். அது எப்போ வர நடந்திருக்குன்னா கிழக்கு இந்திய கம்பெனி வந்ததுக்கப்புறம் கூட நடந்திருக்கு. எங்கே நம்ம சிந்தாதிரிப்பேட்டிலே நடந்திருக்கு. சென்னையில் சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு கோயிலில் யார் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுன்றதில் பெரிய சண்டையாகி இடங்கை வலங்கை பிரிவு சண்டையாகி பெரிய கலவரமாகி அப்புறம் பிரிட்டிஷ் படைகளெல்லாம் கொண்டாந்து அந்த கலவரத்தை நிப்பாட்டி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி மொத்தத்தில் அந்த கோயிலே வேணான்னு இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இடித்து வேறு ஆளுக்கு ஒரு கோயிலாக கட்டிக்கிங்க போங்கன்னு. அந்த மாதிரி அந்த இடங்கை வலங்கை பிரிவு வந்ததுப்போ இந்த வலங்கை பிரிவினர்கிட்ட விவசாய நிலம் இருக்குது. இடங்கை பிரிவிட்ட விவசாய நிலம் கிடையாது. அவங்க வெறும் தொழிலை மட்டும் நம்பி இருக்காங்க. முதல்ல சோழர்கள் நல்ல உச்சத்தில் இருக்கும்போது உற்பத்தி நிறைய பண்ணுவாங்க, பண்ணால் கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் அரசர்கள் மாறும்போது என்னாவது அதே தொழிலுக்கு ஆந்திராவில் இருந்தும் ஆள் வர்றான். ஆந்திராவில் உற்பத்தி ஆகிற பொருளும் இங்கே வருது. அப்போ என்ன ஆகுது, இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்குது. அதை நிலம் வச்சுருந்தவங்க மட்டும் தப்பிச்சுக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு விவசாயம் இருக்குது, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி. அப்போ அவங்க கூட ஒட்டிக்கிட்டு பார்ப்பனர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கதைகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இது 3ஆம் குலோத்துங்கன் காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை கூப்பிட்டு நீங்கள்லாம் யார் தெரியுமா, துர்வாச முனிவர் வந்து யாகம் பண்ண போகும்போது அவர் தேரில் பின்னாடி உட்காந்துருந்தீங்க,
அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை எழுதி கொடுத்து, இந்த அக்னி செட்டி கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த அந்த வலங்கை பிரிவை சேர்ந்தவங்கலாம் இந்த கதையெல்லாம் அவங்க எங்கள் சாதியோட கதை. அப்போ கொஞ்சம் பணம் வச்சிருக்கிற மாதிரி இடங்கை பிரிவாக இருந்தேன்னா அவனுக்கு 2 கதை. இப்படி சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட இந்த நாயக்கர்கள் காலத்தில் தான் இந்த சாதிகள் உள்ளே வந்துடுது. இருக்குமடையுது இன்னும் தீவிரமா இல்லை, அப்போ தான் சாதின்றதே உருவாக ஆரம்பிக்குது. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா 1700களே பாருங்கள் சாதி வந்துருச்சு, நல்லாவே தெரியும். அழகுமுத்து கோன் அப்படின்ற பேரே வந்துடுது. அந்த கோனார் அப்படின்ற பேரோடவே அழகுமுத்து கோன்னே வந்துடுது. அப்போ இந்த பேரெல்லாம் உள்ளே வர 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 என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக சாதி உள்ளே வந்துருச்சு, இறுக்கமாகுது அப்படின்றத பார்க்குறோம். அது பிறகு இந்த 1700க்கு அப்புறம் ரொம்ப டைட் ஆகிடுச்சு சாதியோட அமைப்புகள் எல்லாமே டைட் ஆகி, அதாவது இந்த இடங்கை வலங்கைன்ற பிரிவுகளுக்கு நடந்த சண்டை தான் கடைசியில் டைட் ஆகி எல்லாமே அந்தந்த ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவனும் ஒவ்வொரு ஜாதி, பணம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் மேல் ஜாதி, பணம் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழ் ஜாதி அப்படின்னு உருவாக்கப்பட்டு, இப்போ ஆடு மாடு மட்டும் தான் வளர்க்குறாருன்னா அவர் கோனார், அவருக்கு நிலம் இருக்காது, ஆடு மாடு தான் வளர்ப்பார். ஒருத்தர் இரும்படிப்பார், அவர் கொல்லர்ன்று அவர் பேர் போயிடுது. அந்த கொல்லர்லேயே தங்கத்தில் வேலை செய்கிறவருக்கு இன்னும் கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தி. இப்படி இந்த சாதிகள் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு, விஜயநகர பேரரசு மேலே வந்த பிறகு தமிழ்நாட்டில் இறுக்கமாகி இன்றைக்கி வர அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, நமக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தமிழ் சமூகத்தை பேசும்போது குடிகள் நிறையா இருந்தாங்க. 4 குடிகள், பாணர், பறையர், துடியன். இந்த குடிகளுக்கும் இப்போ இருக்கிற சாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை, சில பேர் அந்த குடிகள் தான் வந்து ஜாதியாக மாற்றப்பட்டுன்னு சில அந்த குடிகளுக்கும் இந்த சாதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த குடிகளுக்கும் ஜாதிக்கு என்ன வித்தியாசம் சார்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. அது ஏதோ ஒரு காலத்தில் வச்சிருந்த பேர் இது இப்போ வச்சிருக்கிற பேர். ஏன்னா அந்த குடிகளை பற்றின பேர் கூட சோழர்கள் காலத்துக்கு செப்பேடுகளில் எங்கேயுமே பேர் கிடையாது. ஸோ அது பழைய காலத்தில் எப்போவும் வச்சுருந்தது, அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போயிருக்கோம். அவங்க வந்து வழக்கொழிஞ்சு போய் அதுக்கப்புறம் இப்போ உள்ள சாதிகளாக எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க. சாதிகள் இந்த சோழர்களோட படைப்பிரிவில் இருந்து உருவானது தான் அந்த சாதிகள்லாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி.